Hey guys, welcome back to our channel Gautam Siv. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த vlogல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சின்ன ஒரு வேலையா நாம ஒரு இடத்துக்கு போக போறோம். ஜஸ்ட் நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கு போக போறோம். அங்க போயிட்டு நாம வந்துட்டு நம்மளுடைய அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம போயிட்டு வர்றதை வந்து vlog பண்ண போறோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த வீடியோ தான் இந்த இது இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கிளம்புவோம். போயிட்டு இங்கிருந்து போய் நம்ம பாபு நீங்க வந்து ஒரு முதல்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண vlogல வந்து வந்திருப்போம் பாபு. அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு அவனும் நானும் தான் போக போறோம். ஸோ போகிறோம், அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம திரும்பி வர போகிறோம். அதுதான் இந்த விளாகு. இன்னைக்கு நம்ம ஓலால தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஃபுல்லாகவே சார்ஜ் போட்டு காலையில் போகலான்னு ரெடியாக இருந்தேன் நான். அதுக்குள்ளே ஒரு சில பல வேலைகள் ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி சம்திங் 1 மணி நேரம் வேலை வந்துருச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிளான் பண்ணினது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. ஸோ நம்ம காட்ஸ் ஓன்ஸ் கண்ட்ரிக்கு வந்து காலையில் 6 மணிக்கு போகலாம்னு நினச்சது நடக்கல. ஸோ அதனால் மணி கிட்டத்தட்ட இப்போ 8-8:30 ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம டாமினாரை எடுத்துகிட்டு அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக போக போகிறோம். ஆக்சுவலாக டாமினாரில் வந்து மினிமமே 80 கிலோமீட்டரில் போகலாம். டாப் கியர் வந்து 6 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு மினிமமே க்ரூசிங் ஸ்பீட் வந்து 80 தான். ஆனால் ஓலால் அப்படியெல்லாம் போக முடியாது. 80ல் க்ரூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் ஜஸ்ட் அங்கே வந்து போய் தான் சேர முடியும், திரும்பி வர முடியாது. மறுபடியும் வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் இருந்து சார்ஜ் போட்டுட்டு தான் வரணும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பெட்ரோல் வண்டி நம்ம டாமினார் த பீஸ்டில் தான் வந்து கிளம்ப போகிறோம். சரி, அங்கே போயிட்டு நம்ம எதுக்காக போகிறோம், எதுக்காக வந்துட்டு நம்ம இன்றைக்கி அந்த ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலா ஸ்கூட்டரோட டிக்கிக்குள்ளே வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு ரொம்ப நேரம் நான் தேடி பார்த்தேன், வீட்டுக்குள்ளேயெல்லாம் தேடி பார்த்தேன் எங்கடா இருக்குது கீழே. ஆனால் கீழே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா ஸ்கூட்டரோட டிக்கிக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதில் கடைசாவி இருக்குது. அதனால வந்து அதை நான் வந்து வண்டிக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஏன்னா லோக்கலில் ஃபுல்லாக வந்து நம்ம ஓலாவில் ட்ரைவ் பண்ணுறதுனால இதில் சாவி இருக்கும். எப்போ வந்து கடைக்கு போனாலும் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினார் சாவி இருக்குது. ஸோ இட்ஸ் கிளம்ப வேண்டிய டைம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. டாமினாரில் சாவியை போடுறோம். ஹை பிளாக்கி பாய். ஓகே ஓகே, வெளியே போய் நாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சோ. கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரல் போட தான் தள்ள முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து சாலை கைஸ், அதனால் கொஞ்சம் அப்படியே நிறையா விஷயங்கள் குப்பை மாதிரி தான் கிடக்கும். தடி எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எலி தொல்லை. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்துருச்சு, அந்த எலியை அடித்தோம். ஸோ அதனால் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஏதாவது பூனைக்குட்டி இருந்துன்னு யாருக்கிட்டே வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் சூரியனை பாருங்கள் கைஸ். அப்பா ஓகே, let's start the trip. Ignition on. Let's start. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாமினாருக்கு வந்து இந்த பெரிய ஹெல்மெட் வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு ஆனாலும் இந்த நான் சின்ன ஹெல்மெட் தான் போட்டு போகிறேன். என்னோட 70 கிலோமீட்டரு நம்ம வந்து இதுவும் சேஃப்டி தான். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வண்டிக்கு வந்து இது கண்டிப்பாக இந்த ஹெல்மெட் அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஸோ வந்து வண்டியோட பவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஹெல்மெட், எப்பவுமே ஹெவியான ஹெல்மெட் போட்டுக்குங்க. ஏன்னா வந்து லேசாக கீழே இருந்தாலும் பெருசாக அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி போடும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் வந்து எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வண்டி ஓட்டும் போது சரி, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஹெல்மெட்ஸு அந்த மாதிரி வந்து ரொம்ப லாங்கு போகிறீங்க, ஏதாவது நீங்கள் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நீ கார்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்குங்க, நல்லா ஹெவியான ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சிராக்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல் போடுறது வந்து நம்ம உடம்பு நம்ம பாதுகாத்துக்கலாம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தான் நான் போட்டு போகிறோம். ஜஸ்ட்டு ஓலாவுக்கு இந்த ஹெல்மெட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுவோம். நான் டாமினாரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 60 to 80 ட்ரைவ் பண்ணுவோம். அதுக்கே வந்துட்டு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து எந்த டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் பார்க்காதீங்க, சேஃப்டியை பாருங்கள். சேஃப்டி பெஸ்ட். ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள்.
சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் வீடு. ஜஸ்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாத மாதிரி வண்டிக்கு நிற்குது. காலையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக்ல பார்த்துருப்பீங்க. இஸ் த காய். நிறைய மாறிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நிறைய 2 பேர் மாறிட்டோம். அன்னைக்கு வந்து ஒரு அழைப்பு போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போதும் இன்னைக்கு இருக்க வீடியோ பார்க்கும்போதும் மிகப்பெரிய மாற்றம் தெரியுது, பெரிய சேஞ்சஸ் தெரியுது. என்னடா நாமள ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன ஒரு காலகட்டம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு டைம். அது கிட்டத்தட்ட 5 வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 நாள் சம்திங் வருது. அந்த 1700 நாளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உடல்லையும் சரி மனசுலையும் சரி ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு சரி நம்ம ரொம்ப வந்து அந்த மாதிரி பேச வேண்டாம், சும்மா நார்மலாக வந்து இன்னைக்கு உண்டான இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பேசுவோம். அண்ட் கைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் கரெக்டாகவே பேசுகிறேன். ஒரு மாதிரி ஒரு ஹீட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, தலை வந்து ஒரு மாதிரி தொப்பி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஹெல்மெட் போட்டு அழுத்தி. இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டால் தான் வந்துட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்குது. நல்லா வந்து வெளியே நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஹீட் ஆகிடுது. ஹெல்மெட் வேறு போட்டோம் அப்படின்னா உள்ள தலையிலேருந்து வெளியே வர்ற ஹீட்டு வந்து அப்படியே வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணிக்கும் போது ஹெல்மெட் போடுங்க, ட்ராவல் பண்ணாத போது கழட்டி விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டோடையே போட்டு எடுத்துட்டேன். அது என்னடா அது தலை மேலே ஒரு மாதிரி ஒரு பாரமாக ஒரு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஹெல்மெட்டை கழட்டலை. அந்த என்னடா டியூட்டியெல்லாம் எப்படி, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரோக்ராம் போட்டுடுறோம். அந்த ப்ரோக்ராம் உருப்படியோ ஏதோ ப்ரோக்ராம் போட்டுடுறோம். சாப்பிடலையோண்ணா? ஏன் எந்திரிச்சியா? சாப்பாடு அப்போ போய் கடையில் தான் சாப்பிடணுமா? என்னது 3 விரல் மட்டும் ஓப்பன் ஆகி க்ளோஸ். கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு வந்து டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் மசாஜ் பண்ணுறது. எப்படிடா மசாஜ் பண்ணுறது? இப்படி மசாஜ் பண்ணுறது. கையில் வந்துட்டு நர்வ்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது, டிஷ்யூஸை ஆக்டிவேட் பண்ணுறது. இது சுருக்குன்னு குதிச்சுன்னா டிஷ்யூஸ் ஆக்டிவேட் ஆகும். நல்லா இருக்குது. இது என்ன பண்ணுறது? இது விரல் வச்சு இப்படி மசாஜ் பண்ணுறதம்மா. ஃபிங்கர் மசாஜ் தான்டா அது. எப்படி வரமாட்டேங்குது? என்னடா டைம் லேட் ஆகிட்டு இருக்குது, கிளம்புமே என்ன பண்ணுவோம்? ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கிளம்ப போகிறோம். பாபுவோட சித்தி வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டிருக்காங்கோ. அக்கோ வாங்கோ, நீங்கள் யூடியூப்பில் வர போகிறீங்கோ, ஆனால் 10 பேர் தான் வீடியோ பார்ப்பாங்கோ. அந்த 10 பேர் எப்போ 100 பேர் ஆகிறது, 100 பேர் இப்போ 200 பேர் ஆகிறது, 200 பேர் எப்படா 2000 பேர் ஆகிறது? அதுக்கு ரெகுலராக வீடியோ போடணுமே. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிளாஸ் வீட்டு ஓனருக்கு இந்த கிளாஸ். இதில் பார்த்தீங்கன்னா சூடு வந்து அதிகமாக மண்டை தெரியுமாம்மா. விராட் கோலியோட தலை காணாமே பாதிய. டீ எவ்வளோ இருக்குது, கீழே ஊற்றிடக்கூடாது. என்ன விராட் கோலி மண்டை வரல? சூடாகி வர்றதுக்கு லேட் ஆகுது, ஆனால் விராட் கோலி மண்டை வருது. கைஸ் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிட்டு டீயை குடுறா 6 பேர் எடுத்துட்டியா? நான் தான் பார்க்கலையா? ஸோ சேட் ஆஃப் இண்டியா இட்ஸ் டீ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிடாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது மாதிரிடா ப்ராப்பராக இருக்கு பார்த்தியா வியூவு. ஓகே கைஸ் அவ்வளோதான், டீ சாப்பிட்டாச்சு. இனி வந்து கிளம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா போயிட்டு வர முடியாது, ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ பாபா கம் லெட்ஸ் கோ. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து கிளம்பிட்டோம். ஹெல்மெட் போட்டாச்சு. அக்கா போயிட்டு வர்றேங்க. இப்படி போயிட்டு வந்து நம்ம ஓலாவில் போடுறதுக்கும் ஓலாவில் மேக்ஸிமம் போக மாட்டோம். இங்கே வந்துட்டு ஓலாவில் நிறுத்திட்டு நம்ம பாபோட வண்டி இருக்குது, அதில் தான் போவோம். வந்துட்டு அது என்ன வண்டி? யூனிகார்ன் 150. ஃபஸ்ட்டு வந்து நான் யூனிகார்ன் 150 வச்சுருந்தேன். அப்போல்லாம் நம்ம விளாக் பண்ணுறதில்ல, இப்போ தான் நம்ம விளாக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டாமினாரில் போகிறதுக்கும் அதில் போகிறதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வித்தியாசம் வரும். எங்காலும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்று டீ சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு ஆச்சு அப்படின்னா வந்து அந்த 1/2 மணி நேரமும் வேஸ்ட்டாக போயிடும். இதில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகம் தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ் கிளம்புவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:05 ஆச்சு. கமான் பாபு.
கைஸ் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அவன் போட்டிருந்த அந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கிற நம்ம பாபு போயிட்டு வந்துட்டு இருக்கிறா. இந்த மாதிரி வண்டியில் போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஹெல்மெட் போட்டால் பிரச்சனை இல்லை, ப்ளூடூத் மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டியில் போகும்போது இந்த மாதிரியாவது நடக்கு. ஸோ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க 2 வண்டிக்காரங்க மாதிரி ஏற்றிட்டு போயிட்டாங்க அதில். சரண பவனில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்றத வந்து உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல பாபு. எப்படி இருந்துச்சு பரோட்டா? கம்பேர் பண்ணும்போது அடையார் ஆனந்த பவனில் ஏ2பி கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து இன்னுமே பெட்டராக பண்ணுறாங்க. சும்மாவாக சொன்னாங்க அத்தன்டிக்காக வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உண்மையிலே பரோட்டாவால் வந்து கையில் வச்சு அப்படியே பிச்சோம்னா 2 விரலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு விரல் இழுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனால் அடையார் ஆனந்த பவனில் ஒவ்வொரு பிரான்ச்சில் நல்லா இருக்குது. ஆனால் சில பிரான்ச்சில் வந்து நார் மாதிரி வச்சுருக்காங்க. போன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு போகிற ரூட்டில் ஓட்டாதரா பாலக்காடு போகிற ரூட்டில் இருக்கிற அடையார் ஆனந்த பவனில் KFC இருக்கும் பக்கத்துலேயே, அங்கே சாப்பிட்டோம். அங்கே நார் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இங்கே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தா இங்கே வந்திருக்கோம் மறுபடியும். ஏமா இப்போ கிளம்பலாமா? சரி கேஸ், நான் வந்து பாபுவோட வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் வந்து போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு என்னுடைய வேலை 2-3 வேலை இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாபுவோட வீட்டில் இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்ததுனால இங்கே வந்து சாப்பிட முடியல. லேசாக டேஸ்ட் பார்த்துட்டு இன்றைய நாளை முடிச்சிட்டோம். சும்மா ஒரு ஜாலியாக ஒரு சின்ன ஒரு ட்ராவல் போன ஒரு சின்ன வேலையும் இருந்துச்சு. அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. அந்த ட்ராவலிங் வந்து கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு vlog தான். இது ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் கற்றுக்கிற அளவுக்கோ பெருசாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கோ ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீ வர வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து இன்னுமே வந்து பெட்டராக கொடுக்குறேன் ட்ரை பண்ணல. ஸோ guys, see you in another video. Bye bye.